வெல் டன் மை பாய், வெல் டன். முதல்ல உன்னை வேடிக்கையான பையன் தான் நினைச்சேன், இப்போ சூடிக்கையான பையன் புரிஞ்சுக்கிட்டேன். என்னமோ தெரியல, என்னை அறியாம உன் பேர்ல எனக்கு ஒரு அன்பு உண்டாகும். ஏன்னு எனக்கே தெரியல. இந்த வீட்டுல எனக்குன்னு யாருமே கிடையாதப்பா. உனக்கு அது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உன்னை என்னுடைய நண்பனை ஆக்கிக்க போறேன். என்ன சொல்ற? உன் பேர் என்ன? பாலு. பா பா பாலு பா. முத உன் பேரை சொல்லும் போதே என் வாய் திக்குதுன்னு தெரியலப்பா. அந்த பேர் வேண்டாம். சரி வேண்டாம். உன்னை எஸ் உன்னை நான் மாப்பிள்ளைன்னு கூப்பிடுறேன். தட் இஸ் ஈஸி ஃபார் மீ. சரி சார். வருத்தமா மாப்பிள்ளை? சரி சார். ஏன் சார் தினமும் சாயங்காலம் நீங்க எங்க சார் போறீங்க? அதுவா, இந்த ஊர்ல எந்த மூலையில பொதுக்கூட்டம் நடந்தாலும் போயிருவோம்ப்பா. அரசியல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட். இந்த குடும்பத்து அரசியல காதுல போட்டுக்கிறது காட்டிலும் உலக அரசியல காதுல போட்டுக்கலாம் பாரு. ரெண்டுமே முட்டாள்தனம் தான். அட்லீஸ்ட் உலகம் பெருசு இல்லையா? ஆமா சார். இன்னொரு விஷயம் தெரியுமா? அரசியல்வாதிகளுக்கும் என்ன போல பிரம்மச்சாரிகளுக்கு உள்ள ஒத்துமை என்ன தெரியுமா? ஏமாற்றங்கள் வரும்போது ரெண்டு பேருமே எதையும் செய்ய தயங்க மாட்டாங்க. என்ன சார் நீங்களே சிரிச்சுக்கிறீங்க? தமாஷு சிரிக்க கூடாதா? நீங்க சொல்லி நான் சிரிச்சாதான் தமாஷ். பொடிமட்டையே தும்முறது இல்ல சார். ஆமா, போடுறவங்க தான் தும்புவாங்க. என்ன கூட இல்ல, தோட்டத்துல பறிச்ச வெண்டைக்காய்ங்க தமிழுக்கு கொண்டு வந்தேன். ஏப்பா இந்த வீட்டு தோட்டத்துல என்ன காக்குது என்ன காக்கலன்னு எவனுக்குடா தெரியும்? போய் உன் வீட்டுல பாதி போட்டுட்டு பாக்கி நம்ம வீட்டுல போடு. இந்த வீட்டு சமையலுக்கு அதுக்கு கணக்கு பிள்ளைகிட்ட போய் 5 ரூபா வாங்கி கறியா வாங்கிட்டு வாடா. எரியிற வீட்டுல எடுத்த வரைக்கும் லாபம். போயேன்டா. பாலு, நீங்க சாப்பிடலையாமே? ஏன்? நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க அண்ணனே வீட்டுல சாப்பிட ஆரம்பிச்சிருக்காரு. நீங்க சாப்பிடாம இருந்தா எப்படி? வாங்க சாப்பிடலாம். வேண்டாம். ஏன்? இன்னைக்கு வேண்டாம். என்ன இன்னைக்கு? இன்னைக்கு எங்க அம்மாவுடைய நினைவு நாள். எங்க அம்மாவுக்காக என்னால வேற எதுவும் பண்ண முடியாம போனாலும் இந்த ஒரு நாள் மாத்திரம் விரதம் இருக்கிற பழக்கம் உண்டு. அது எனக்கு ரொம்ப சுலபம். இது வரைக்கும் உங்களை பத்தி விவரமா எதுவுமே சொல்லலையே. நீ கேட்கல, நான் சொல்லல. இப்ப கேக்குற சொல்லுங்களே. உங்களுக்கு அப்பா இருக்காரா? எனக்கு நினைவு தெரிஞ்சு அப்பா யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா இருந்திருக்கணுமே. உங்க அம்மா? எங்க அம்மா கல்யாணி கல்யாணின்னு பேரு. நர்ஸ் வேலை பார்த்தாங்க ஆஸ்பத்திரியில, வைத்தியர் ஆஸ்பத்திரியில. 8 வயசுலயே எங்க அம்மா இறந்துட்டாங்க. எனக்கு 8 வயசா இருக்கும்போது. யாராவது செத்துட்டா அழகுன்னு கூட தெரியாத வயசு எனக்கு. அப்போ என்ன நினைச்சு என் பேரை சொல்லி சொல்லி யாராரோ அழுதாங்க. அதுக்கப்புறம் தான் நானே அழ ஆரம்பிச்சேன். அப்புறம் எப்படியோ எங்கேயோ யாராரோ உதவி செஞ்சு நான் படிக்க ஆரம்பிச்சேன். இதோ எங்க அம்மா போட்டோ. எப்போது தனியா உட்கார்ந்து இருக்கும் போது எங்க அம்மா ஞாபகம் வந்துடும். விக்கி விக்கி ஆள ஆரம்பிச்சிருவேன். அப்புறம் நான் என்னையே சமாதானப்படுத்திக்குவேன். நம்ம அம்மா நம்மளை விட்டு அப்படி ஒண்ணும் ஒரே அடியா போயிடலையே, கொஞ்சம் முன்னால போயிருக்கிறாங்க, பின்னால நம்மளும் தான் அப்படின்னு ஆறுதல் பண்ணிக்குவேன். பாலு, மறந்திருந்த உங்க நினைவுகள்லாம் ஞாபகப்படுத்தி உங்களுக்கு வருத்தத்தை உண்டு. இட்ஸ் ஆல் ரைட். பாலு, பாலு, உன் கதையெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் பாருந்தேன். ஒட்டு கேட்டீங்களா? நல்ல பாப்பா பழக்கம். நீ என்ன சொல்லு, உன் மேல எனக்கு கோபமே வராது, அனுதாபம் தான்ப்பா வருது. நீ யாரோ மாலியோட ஃப்ரெண்டுன்னு ரொம்ப அலட்சியமா இருந்துட்டேன். ஐயோ பாவம், இவ்வளவு பெரிய சோக கதையா இருக்கு உனக்கு. இதுதான் உங்க அம்மாவா? பின்ன அப்பாவா? புடவை கட்டி இருக்குல்ல. பேர் என்ன சொன்ன? கல்யாணி. மூக்கு முடியுமா ரொம்ப அழகா இருக்கா. அது 2 இல்லைன்னா அழகே இருக்காது. அதனாலதான் நீயும் அழகா இருக்க. நானா? எங்கேயோ பாத்துருக்கிறேனே. என்னங்க நீங்க எங்க அம்மா முகத்தை நானே சரியா பார்த்ததில்ல, நீங்க எப்படி பாத்துக்க முடியும்? எங்க சொந்தக்காரி ஒருத்தி கூட நர்ஸ் வேலை பாத்துக்கிட்டு இருந்தாருன்னு எங்க வீட்டுக்காரரு தகாத வார்த்தை. ஆமா அடிக்கடி சொல்லுவாரு. அவர்கிட்ட கொண்டு போய் இத காமிச்சிட்டு வரேன். எங்க அம்மா போட்டோ ஒண்ணே ஒண்ணாங்க இருக்கு. என்கிட்ட இருந்தா பேங்க்ல இருக்கிற மாதிரி. என்னங்க ஏங்க அக்கா? என்னங்க என்னங்க உங்களுக்கு தானே? என்ன இப்ப தலை போற காரியம்?
இந்த தகாத வார்த்தை கேச விட இது தலை போற காரியம் தான். இத்தனை நாளா உங்ககிட்ட கூட நான் சொல்லல. இறந்து போன எங்க அப்பாவுக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும். இப்ப வந்திருக்கானே ஒரு பையன் பாலு, மாலியோட கிளாஸ்மேட். அவன் வேற யாரும் இல்ல, எங்க மூத்த அண்ணன் சோமுவோட பிள்ளை. உளறா சோமோட பிள்ளையா? சோமுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. சிச்சி பாப்பா, உங்களுக்கு என்ன தெரியும்? எங்க அண்ணனுக்கு கல்யாணம் தான் ஆகல, ஆனா பிரம்மச்சாரி இல்ல. என்னடி இது புதுசா இருக்கு? எங்க சோமு அண்ணன் கொஞ்ச நாள் முந்தி பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில இருந்தாரே, அதாவது தெரியுமா? இருந்திருக்க வேண்டிய சிவா சோமு இருந்தானாக்கும். அங்கே கல்யாணின்னு ஒரு நர்ஸ். ஆம்பளை நர்ஸா? ஐயோ ஐயோ, பொம்பளை நர்ஸ். ஒரு நர்ஸ், அதுவும் பொம்பளை நர்ஸ். All the world is a stage and all the men and women are but actors. It's a pleasure to be mad. If you call me mad. ஆரம்பிச்சிட்டீங்களா இங்கிலீஷ்ல பேச? கையெடுங்க. என்ன வேணும்? ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறீங்க, சொல்லுங்க. நான் உன்னை காதலிக்கிறேன். கோவம் இல்லையா? கோமா? எதுக்கு? நிச்சயமா இல்ல. அப்போ நீ என்ன காதலிக்கிறியா? அப்படிதான் இருக்கட்டுமே. பிள்ளைய நாம கல்யாணம் செய்து கூடாது? கல்யாணமா? பார்க்கலாம், அதுக்கு நேரம் வர வேண்டாமா? அவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்கடோ. காதலே இது தெய்வீக காதலே. பொண்ணு முந்தாச்சு. போற வழியில கூட்டம் போட்டுக்கிட்டு கல்யாணம் நடக்க போகுதே, கூட்டம் இருக்காதா? கல்யாணமா? என்ன வளர்றீங்க? நாங்க உளரல, நீ தான் உளர்ற. ஐய, உங்களுக்கு நம்ம சோமுக்கும் தான் கல்யாணம். தான் சோமு What nonsense. நாங்க நடத்தி வைக்க போறோமே. நீங்க ரெண்டு பேரும் தான் காதலிக்கிறீங்களே, அத நாங்க பாத்துட்டோமே. மாலை எப்போ வேண்டாம். மரியாதை அந்த பக்கம் போறீங்களா இல்ல டாக்டர் கூப்பிட்டோமா? நீ என்ன காதலிக்கிறேன்னு சொல்லல? ஆமா, இப்போ அதுக்கு என்ன? கல்யாணம் செய்துக்கல. எனக்கு வர்ற கோபத்துல எல்லாரையும் அடிச்சு கொன்னுடுவேன். போட்டுக்கோ வேண்டாம். போட்டுக்கோ போட்டுக்கோ. கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிடுச்சு. நீங்களும் வாடி போய் தூங்குங்க, போங்க. கல்யாண சமய சாதம் காகைகள் பிரமாதம். பைத்தியத்தோட செய்யுதானேன்னு அத பெருசா நினைக்காம மாலைய கழட்டி கீழே போட்டு போயிட்டா. ஆனா சோமோண்ண முரடனாச்சா, ஒரு நாள் அவருக்கு வெறி பிடிச்சு போச்சு. ஏதோ அசம்பாவிதம் நடந்து போச்சு. அசம்பாவிதம் அப்படின்னா? அவ உண்டாயிட்டா. ஏன் உண்டாயிட்டா? அறிவு கட்டத்தனமா இருக்கு உங்க கேள்வி. கேசுன்னு வர வர உங்க மூளையே மழுங்கி போச்சு. அத சொல்றியா? எதை சொல்றேன்? எனக்கு புரியுது. கொஞ்ச நாள்ல எங்க அண்ணனுக்கு உடம்பு குணமாயிடுச்சு. ஆனா ஆஸ்பத்திரியில நடந்தது அவருக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. எல்லாத்தையும் மறந்துட்டாரு. ஆஸ்பத்திரியில் நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டானா? பைத்தியம். தம்பி ஒரு பேமானி, அண்ணன் ஒரு பைத்தியம். நல்ல ஃபேமிலி. இந்த ஃபேமிலியில போய் நான் பொண்ணை கட்டியிருக்கேன். இவன் வந்துட்டான். அவன் என்னானா? அவ குழந்தைய பெற்றுக்கிட்டா. குழந்தையும் கையுமா நேரா எங்கிட்ட வந்தா. போன்னு கதறி அழுதா. இது பாருங்க, இவளேதான். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இவளா? ஆமா, உன்னோட நல்லா இருக்கா. இவளை எங்க அப்பா கிட்ட கூட்டிக்கிட்டு போனேன். அம்மா தாயே, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். என் மகன் சோமு பைத்தியக்கார ஆஸ்பத்திரி இருந்ததே யாருக்கும் தெரியாம வச்சிருக்கேன். தவிர பைத்தியம் குணமாயிருக்கிற இந்த நிலைமையில இது சோமுக்கு தெரிஞ்சு திரும்பவும் பைத்தியம் பிடிச்சிட்டா, இதனால உனக்கும் லாபம் இல்ல, எங்களுக்கும் நல்லதில்லை. ஆனா தெரிஞ்சோ தெரியாமலோ அவனுடைய மூல கோளாறுனால ஏற்பட்ட இந்த குழப்பத்துக்கு நஷ்டஈடா ஏதோ 20,000 ரூபாய் வச்சிருக்கிறேன். தயவு செய்து அதை எடுத்துட்டு போயிடுமா? அவ உத்தமி. பணத்தை தொடலையே, புள்ள எடுத்துக்கிட்டா, பேசாம நடந்துட்டா. நீ யாருந்தா குழந்தைய அங்கேயே போட்டுட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு நேரா போயிட்டு இருக்க. நீங்க என்ன பத்தி சொல்றீங்க? சொன்ன என்ன? கோயில்ல குருக்கள் பிரசாத தட்டை நீட்டுறப்ப
விபூதி எடுக்கிற மாதிரி அதுல இருக்கிற சில்லறை எடுத்தவரு நீங்க நீங்க என்ன பத்தி சொல்றீங்க? சரி சரி, இப்ப ஏன் அது பழைய கதை மேல மேல? ஆமா, இந்த பையன் எல்லா விஷயமும் தெரிஞ்சுதான் வந்திருக்கானா இல்ல ஒண்ணுமே தெரியாம வந்திருக்கானா? தற்செயலா தான் வந்திருக்கான். அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். சோமு அண்ணனுக்கு இவன் தான் தன் பிள்ளைன்னு தெரியாது, இவனுக்கும் சோமு அண்ணன் தான் அவங்க அப்பான்னு தெரியாது. இந்த ரகசியத்தை கடைசி வரைக்கும் மறைச்சிட்டா ஏன் வேண்டாம்? அப்பனும் பிள்ளையும் ஒண்ணு சேர்றத நாம ஏன் மறைக்கணும்? இந்த ரகசியம் கடைசி வரைக்கும் தெரியாமலே போயிட்டா வாரிசே இல்லாத சோமு அண்ணனுக்கு பிறகு அவர் சொத்துல பாதி நமக்கு வராதா? வரட்டுமே வரட்டுமே